வணக்கம். வாழ்க நலமுடன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி 29 மார்ச் 2025 சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது. இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி இருக்குதா இல்லையான்னே ஒரு பெரிய கேள்வி இப்போ ஊடகத்தில் போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துல தான் சனி பெயர்ந்து மீனத்துக்கு வரதா சொல்கிறாங்க. அப்போ உண்மையான சனி பெயர்ச்சி எது? மார்ச் 29 வர சனி பெயர்ச்சியா, இல்லை அடுத்த வருஷம் மார்ச் வர சனி பெயர்ச்சியா? இது நம்ம கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாகவே பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருக்கிறது 2 பஞ்சாங்கங்கள் இருக்குது. ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டை தவிர்த்து இந்தியாவில் மற்ற பகுதிகளையும் ஜோதிடம் பார்க்குறாங்க. அவங்க யாரும் வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துறதில்ல. அவங்க எல்லாருமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. இது போக உலகம் முழுக்கவே ஜோதிட ஆராய்ச்சி எல்லாருமே இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கிற சூரிய குடும்பத்தில் இருக்க கிரகங்களை வச்சு ஜோதிட ஆராய்ச்சி நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, மேலை நாடுகளில் கூட பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு பஞ்சாங்கத்தை காமனாக அதிகப்படியானவர்கள் இதுதான் சரி அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அது சரியா அப்படின்றத நம்ம ஒரு தடவை விஞ்ஞானபூர்வமாக செக் பண்ணிவிடுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே நம்ம இப்போ நிறைய சேட்டலைட்லாம் விட்டுருக்கோம். இப்போ நம்ம சேட்டலைட் மூலமாக ஒரு கிரகத்தையும் துல்லியமாக கண்காணிக்க முடியுது. அப்போது துல்லியமாக கண்காணிக்கப்படும் கணக்கு நம்ம சரின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்போது அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 29 கும்பத்துலேருந்து சனி பெயர்ந்து மீனத்துக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ நம்ம சேட்டலைட் மூலமாக கிடைக்கிற அந்த தகவல், அதாவது எப்போ எந்த வீட்டிலேருந்து எந்த வீட்டுக்கு கிரகங்கள் மாறுதுன்ற தகவலை நம்ம எடுத்துக்கலாம், சரின்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ அது போலவே எந்த பஞ்சாங்கம் அதே தேதியில் ஒத்து வருதோ அது சரியான பஞ்சாங்கம்னு எடுத்துகிட்டு போகலாம் இல்லையா? இது ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? அதன்படி பார்த்தோம்னாக்கா திருக்கணிதம் தான் அது கூட ஒத்து வருது, வாக்கியம் அது கூட ஒத்து வரலை. அப்போது திருக்கணிதம் என்னவோ அதையே நம்ம எடுத்துக்கிறது தான் சரியாக இருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்கிறது முன்ன பின்ன சொல்கிறாங்க, அது கூட பரவாயில்ல. இதில் என்ன கொடுமைன்னா, இந்த தவறான பஞ்சாங்கத்தை வச்சு ஜோதிடம் கணிக்கிறாங்க. இப்போ பிறக்கிற குழந்தைகள் மார்ச் 29க்கு அப்புறம் வர்ற எல்லா குழந்தைகளோட பிறப்புலையும் பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் வச்சு ஜாதகம் எழுதுறவங்க தனியே கும்பத்திலேயே போட்டுருவாங்க. எவ்வளோ நாளைக்கு? அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும். அப்போ அது வரைக்கும் எவ்வளோ குழந்தைகள் பிறக்குதோ, யாரெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு கணிக்கிறாங்களோ, ஜாதகம் எழுதுகிறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க? கும்பத்திலேயே சனி இருக்கிறதா போட்டுருவாங்க. அப்போ அவ்வளோ லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அந்த ஜாதகத்தை வச்சு அவங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்ப்பாங்க, அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பார்ப்பாங்க. ஒரு 20, 25 வருஷம் கழிச்சு அவங்க ஜாதகத்துக்கு மேலே இருக்க நம்பிக்கையே அவங்களுக்குலாம் போயிடும். ஏன்னா துல்லியமாக இருந்தால் தானே, ஜாதகமே தப்புனாக்க அப்புறம் பலன்கள் எப்படி சரியாக இருக்க முடியும்? ஸோ அதனால் திருக்கணி பஞ்சாங்கம் நமக்கு விஞ்ஞானபூர்வமாகவே ஒத்து வர்றதுனால நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது தான் சரியாக இருக்கும். சரி, இப்போ சனிப்பெயர்ச்சிக்கு வருவோம். 29/3/2025 சனிப்பெயர்ச்சி நடக்குது. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பிரவேசிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்குள் சனி பிரவேசிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சனி அதற்கப்புறம் எந்தெந்த மாதங்களில் வக்ரமடைகிறார் அப்படின்றத பார்ப்போம். அவர் 13/7/2025 முதல் 28 நவம்பர் 2025 வரை வக்ரமடைகிறார் மீனராசியிலேயே. பிறகு வக்ர நிவர்த்தி 28/11 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி தொடர்ந்து மீனராசியிலே சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு 27/7/2026 அன்று திரும்பவும் மீனராசியிலே வக்ரகதியில் இயங்குகிறார். எது வரைக்கும் வக்ரகதியில் இயங்குகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/12/2026 வரைக்கும் வக்ரகதியில் இயங்கி 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதற்கு பிறகு 3/6/2027 அன்று அதிசார பயிற்சியாகி மேஷத்துக்கு போறார். அங்க திரும்ப 9/8/2027 அன்று வக்கரமடைந்து திரும்ப மீனத்தை நோக்கி பயணிக்கிறார். அது மாதிரி மீனத்தை நோக்கி பயணிக்கும் சனி 20/10/2027 அன்று மீண்டும் மீனத்துக்குள் நுழைகிறார். அங்க திரும்ப பார்த்தீங்கன்னா 24/12/2027 அன்று மீனத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதற்கு பிறகு
23/2/2028 அன்று சனி பெயர்ச்சியாகி பர்மனெண்ட்டா திரும்ப மேஷ வீட்டுக்கு போறாரு. அப்போ இதில பார்த்தீங்கன்னா, வக்ரம் அடைகிறாரு, அதிசாரம் இருக்குது. இதெல்லாம் கலந்து தான் இந்த சனி பெயர்ச்சி இருக்க போகுது. கிரக பயிற்சிகளுக்குள்ளேயே இந்த மாரி பஞ்சாயத்துனால பிரச்சனைகள் இருக்கும்போது, இன்னொரு புதிய சந்தேகம் என்ன வந்துருது சிலருக்கு அப்டின்னாக்கா, இந்த மாரி கிரக பெயர்ச்சிகள், அதாவது கோச்சார ரீதியான கிரக பெயர்ச்சிகள், சனி பெயர்ச்சியோ, குரு பெயர்ச்சியோ, ராகு கேது பெயர்ச்சியோ, அது உங்களுடைய ராசிக்கு தான் பார்க்கணுமே ஒழிய, லக்னத்துக்கு அல்ல. அந்த மாரி சொல்றது, இல்ல லக்னத்துக்கு பார்க்குறது அப்படிங்கிறது தப்பு. உங்களுடைய இப்ப சொல்லும்போதே என்ன சொல்றோம்? கோச்சார பலன் தான் சொல்றோம். உங்களுடைய ராசிக்கு சனி இந்த இடத்துல இருக்கிறார். உங்களோட ராசிக்கு சனி இந்த இடத்துல இருக்கிறார். அதனால நல்லது செய்யப் போறார். இல்ல சாதகமில்லாத நிலையை தரப்போறார். அப்படின்னு தான் சொல்றோமே ஒழிய, உங்களுடைய லக்னத்துக்கு நீங்க இந்த மாரி பலன்கள பொருத்தி பார்க்கக்கூடாது. அது தப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டச்சனி ஆரம்பமாகுது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 7ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா கணவன் மனைவி இடையே ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம சிரமப்படுற மாரி ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்து போறது, குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறதுக்கு உதவும். அதேபோல வாழ்க்கை துணையினுடைய உடல் நலனில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதேபோல பிரயாணத்தின் போதும், வண்டி வாகனம் செலுத்தும் போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சனி தன் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். நடுத்தர வயதில் உள்ள கன்னி ராசி நேயர்கள் உங்களுடைய தந்தையின் உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதேபோல தந்தை வழி உறவுகளுடன் நீங்க ஒரு ஸ்மூத்தான ஒரு போக்க கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அவங்க கூட ஏதாவது மனக்கசப்பு இருந்தாலும், அத பேச்சுவார்த்தையின் மூலமாகவே நீங்க பேசி சமாதானமாக போக வேண்டிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதனால பொறுமையை கடைபிடித்து, இந்த காலகட்டத்த நீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உங்க வாழ்க்கைக்குள் வராத வண்ணம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. அதேபோல தந்தை வழி சொத்துக்கள கேட்கறதுக்கோ, இல்ல இந்த பாகா பிரிவினை பண்றதுக்கோ இது சரியான காலம் அல்ல. அதனால இந்த தந்தை வழி சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலகட்டத்த தவிர்க்கிறது நல்லது. அதேபோல சனி பகவான் தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியையே பார்க்கிறார். அதனால உங்களுக்கு அதிகப்படியான அலைச்சல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதேபோல நீங்க கூடுதலா உங்களுடைய உடல் நலனில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு இருக்கும். அதிகப்படியான உழைப்பும் தேவைப்பட ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். இத்தனை நாளா இல்லாத ஒரு உங்கள அறியாம ஒரு மந்தம், ஒரு சோம்பல்தனம் உங்களுக்குள்ள வந்துரும். இதுவரைக்கும் நீங்க சுறுசுறுப்பா செயல்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில ஒரு உங்கள அறியாமலேயே ஒரு மந்தமும், சோம்பல்தனமும் உங்களுக்குள்ள வந்துரும். நீங்க அந்த சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல், சுறுசுறுப்பாக செயல்பட்டு, இந்த 2 1/2 வருட காலத்த நீங்க உங்களுடைய சாமர்த்தியத்தினால கடந்து வர முடியும். சனி தன் 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். நடுத்தர வயதில் உள்ள கன்னி ராசி நேயர்கள் உங்களுடைய உடல் நலனில் முக்கியமா கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதேபோல உங்கள் தாயாரினுடைய உடல் நலனிலும் நீங்கள் கவனம் செலுத்துற மாரி ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுடைய வீடுகளை பழுது பார்ப்பது, அதேபோல புதிய வீடுகள் கட்டும்போது சில தடைகளையும் சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். வண்டி வாகனங்கள ரிப்பேர் பண்றது, சர்வீஸ் பண்றது போன்ற செலவுகளும் நம்ம சந்திக்கிற மாரி ஒரு காலகட்டமா இருக்கும். மாணவர்கள் விளையாட்டுத்தனமா இல்லாம, கூடுதல் பொறுப்போட நீங்க உங்க படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இல்லையென்றால், கல்வியில் தடைகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஆயிடும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.